சார் அண்ணாமலை தமிழகத்துல இந்த மேகதாது பிரச்சனையில அமைச்சர்கள் கைவிட்டு வாங்கிவிட்டார்கள், லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. நானு கொஞ்சம் விவரம் புரிஞ்சவருன்னு விழாதான் நினைச்சிருந்தேன் அவரை. யாராவது அவரு கொண்டா கூட நான் சொல்லுவேன், பரவாயில்ல அத்தனை பேர் சமாளிக்காருன்னே இல்லை. விவரமே இல்லாதவருன்னு இந்த ஒரு மாதம் இது பண்ணிட்டார். எனக்கு அவருடைய பழைய அவருடைய அழகி பார்த்துருக்கிறேன் நான். நன்றி. வேலூர் பேருந்து நிலையம் தொடங்கி 2 வருஷம் ஆகுதுங்க சார். இங்க வந்து ஒரு பார்மசி கிடையாது, ஒரு ஏடிஎம் சென்டர் கிடையாது. பார்மசிக்காக வெளியே ஒரு தலைவலி மாத்திரை வாங்கினா கூட வெளியே போக வேண்டியது இருக்குது. ஏடிஎம் இல்லாதனால 10 ரூபாய் கமிஷன், 100 ரூபாய் 10 ரூபாய் கமிஷன் கொடுத்து வியாபாரிகிட்ட காசு வாங்க வேண்டிய நிலை இருக்கு. 2 வருஷம் ஆகி இந்த நிலைமை ஏன் தொடருதுங்க சார்? உங்களதான் கேட்கிறேன், உள்ளமா கேட்கிறேன். ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமான்னு கேக்குறாரு. மெடிக்கல் ஷாப், கேண்டீன் இல்ல, நான் பாக்குறேன் இங்க ஒதுக்கப்பட்ட அறைகள் கூட சரியா போடல. இது மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை தலையிட்டு உடனடியாக பண்ணாதான் பிரயோஜனம், இல்லைன்னா இது ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. ஹோட்டல் ஓபன் பண்ணல, கடைகள் ஓபன் பண்ணல. எனவே ஒரு தனி கவனம் செலுத்தி இந்த மாசத்துக்குள்ள இதை பண்ணுங்க. தமிழகம் தான் காரணம் கேரளாவில் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நிறைய கனிம வளங்களை எடுத்துட்டாங்க, அதனாலதான் எங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி அந்த அரசு சொல்லுது. எவனோ தொட மேல அடிச்சாலும் வாய்ப்பு இல்லை போயிட்டாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, பூகோளம் தெரியாத சொல்றான். வயநாடு விவகாரத்திலேயே பேரிடரா அறிவிக்க முடியாது மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. தமிழகத்துக்கு இதே போலதான் பேரிடர் அறிவிக்க முடியாதனால, அதாவது இதயம் உள்ளவர்களை எல்லாம் உருக்க வைத்து அழ வைத்த ஒரு நிகழ்வு கேரளத்தில் நடந்த துயர சம்பவம். அதை கூட நாங்கள் பேரிடராக கருத மாட்டேன் என்றால் அவர்கள் இதயத்தில் இருப்பது இதயமா அந்த கல்லா என்று தெரியாது. பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிக்க போறாங்க மத்திய அரசு, நாளைக்கு அறிவிக்கிறாங்க. அது போய் தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன? அது நல்லது தானே, அது எனக்கு கூட ஒரு மாறுபட்ட கருத்து கிடையாது. இப்ப நம்ம எதுவுமே அங்கிருந்து எடுக்க முடியாது இல்லையா சார்? 6000 சதுர கிலோமீட்டர். அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ப்ரொடெக்ட் பண்றாங்களா, அதை பாக்குறோம். சார், கேரள பேரிடரை பார்க்கறதுக்கு பிரதமர் மோடி இது வரைக்கும் போகாம இருக்காரு, அதை பத்தி பேசாம இருக்காரு. அவரை தான் கேட்கணும் சார். அண்ணாமலை தமிழகத்துல இந்த மேகதாது பிரச்சனையில அமைச்சர்கள் கைவிட்டு வாங்கிவிட்டார்கள், லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. நானு கொஞ்சம் விவரம் புரிஞ்சவருன்னு விழாதான் நினைச்சிருந்தேன் அவரை. யாராவது அவரு கொண்டா கூட நான் சொல்லுவேன், பரவாயில்ல அத்தனை பேர் சமாளிக்காருன்னே இல்லை. விவரமே இல்லாதவருன்னு இந்த ஒரு மாதம் இது பண்ணிட்டார். எனக்கு அவருடைய பழைய அவருடைய அழகி பார்த்துருக்கிறேன் நான். நன்றி. ஸ்மார்ட் சிட்டி பணிகள் எப்போ முடியும்? ரெண்டு பணிகள் மட்டும் முடிச்சுட்டாங்க சொல்றாங்க.